அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் இன்றைக்கு பின்னுக்கு இழுப்பதே நாளைக்கு உங்களை முன்பாக கொண்டு போவதற்காக. God is pulling you back to push you forward. சில வேளைகளிலே நமக்கு விரோதமாக ஆபத்து வரும்போது நாம் பதுங்குவது கோழைத்தனம் அல்ல, இன்றைக்கு உயிரோடு இருந்து நாளைக்கு சாதிப்பதற்கு. இந்த அருமையான ஒரு வைல்ட் லைஃப் ஒரு வீடியோவை நான் பார்க்க நேர்ந்தது. ஒரு பெண் சிங்கம் ஒன்று ஒரு டார்டாய்ஸை அது சாப்பிடுவதற்காக ட்ரை பண்றத பாருங்களேன். இந்த பெண் சிங்கம் என்னென்ன மாதிரி ட்ரை பண்ணுது பாருங்களேன். அந்த டார்டாய்ஸை இப்படி வளைச்சு போடுது, அப்படி தூக்கி போடுது. ஆனா இந்த டார்டாய்ஸ் தன்னுடைய தலையையும் காலையும் வெளியே நீட்டாம அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஷெல்லுக்குள்ள தன்னை உள் இழுத்துக்குச்சு, உள் வாங்கி கொண்டது. அது உள்ள போனதுனால இந்த சிங்கம் விதவிதமா டிசைனா டெஸ்ட் பண்ணி பாக்குதுங்க. பல்லுல கடிச்சு பார்க்குது, ஒண்ணுமே செய்ய முடியல. இதே மாதிரிதான் இன்றைக்கு சத்துருவானவன் உங்க வாழ்க்கையில உங்களை அழிப்பதற்காக டிசைனா பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனா உங்களை அவன் அழிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவருடைய கரத்தின் நிழலில் உங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். தீங்கு கடந்து போக மட்டும் உங்களை வெளியே விட மாட்டார். உங்க லைஃப்ல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 49:2 வேதம் இப்படியாக சொல்றது, He made my mouth like a sharpened sword, in the shadow of his hand he hid me, he made me into a polished arrow and concealed in his quiver. அவர் என்ன பண்ணுகிறாராம்? தன் அம்பராத்தனியில அவர் இந்த கூர்மையான அம்பாக மாற்றி என்னை மறைத்து வைக்கிறாராம். இந்த பெரிய பெரிய மேட்ச் வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார் பிளேயரை முன்னாடியே வெளிப்படுத்த மாட்டாங்க, கரெக்டா வேர்ல்டு கப்ல இறக்கி விடுவாங்க. ஏன்னா அவங்க போலிங்கை யாருமே ஸ்டடி பண்ணிருக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து அவங்க போடும்போது பயங்கரமா விக்கெட்ஸ் விழும். இந்தியா பாகிஸ்தானுடைய மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த போலிங் ஆக்ஷனையும் அந்த புது போலரையும் பார்க்கல. அந்த மேட்ச் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. டக்குன்னு விக்கெட்டா சருகுது. அதே மாதிரிதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் உங்களை பதுக்கி வைப்பது உங்களை பெரிய அடையாளமாய் மாற்றுவதற்காக. ஆகவே இன்றைக்கு கடவுள் ஒன்று செய்யாத மாதிரி இருந்தாலும் உங்களை ஷார்ப்பாக்கிட்டு இருக்கிறாரு, உங்களை வல்லமை வாய்ந்தவர்களாய் மாற்றுகிறார். ஏசாயா 49:2 அவர் உங்களை தன் கரத்தின் நிழலை மூடி மறைப்பது கூர்மையான அம்பாக உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். One day you are going to shine, you are going to be high. உங்களை பின்னுக்கு இழுப்பது உங்களை முன்னாடி தள்ளுவதற்காக. நீங்க ஜெயிப்பீங்க, உயரமா பறப்பீங்க, தூரமா போவீங்க. God bless you. Have a wonderful day.